A dozen of bananas cost rupees 20. What is the price of 48 bananas? அதாவது டசன் பனானாஸ் காஸ்ட் வந்து 20 ருபீஸா. அப்போ டசன்னா எவ்வளவு? 12 பீசஸ் சேர்ந்தது தான் 1 டஜன். அப்போ 12 பனானாஸ் சேர்ந்து 12 பனானாஸ் 20 ருபீஸா. 48 பனானாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. தெரியாத நம்ம எப்பவுமே எக்ஸ்ன்னு வைப்போம். ஸோ லெட் எக்ஸ் பி த ரெக்யூட் ப்ரைஸ். ப்ரைஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ப்ரைஸ்? அப்போ அந்த ப்ரைஸை தான் எக்ஸ்ன்னு வைக்கணும். 1 டஜன்னா 12ஆ. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பனானாஸ் எழுதணும், காஸ்ட் எழுதணும். நம்பர் ஆஃப் பனானாஸ் காஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன் 12 பனானாஸ். 12 பனானாஸ் எவ்வளவு? 20. அதான் இல்லை 12 இல்லை 20. நெக்ஸ்ட்டு 48 பனானாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அப்போ அதை எக்ஸ்ன்னு வைக்கணும். இது வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனான்னு பார்க்கணும். அப்போது பனானாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இப்போது 2 பனானா வாங்கினா 4 ருபீஸ் அப்படின்னா 3 பனானாஸ் வாங்கினா 6 ருபீஸ். இதே பனானாவோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது ஃபஸ்ட்டு 12லேருந்து 48 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனால் இப்படி ஆரோ போட்டுடணும். அப்போது நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீஸ் ஆனால் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஆரோ போட்டுடணும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீசஸ், த காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்படின்னா அது என்ன வேரியேஷன்? டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1/y1 = x2/y2. நம்பர் ஆஃப் பனானாஸை x1 x2ன்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட்டை y1 y2ன்னு எடுத்துக்கிட்டோம். x1 12 by y1 20. 12/20 = 48. x2 48, y2 x. இந்த டேர்ம் இல்லாமலேயே இது வந்து புக்கில் கொடுத்துருக்க ஃபார்ம். இந்த புக்கில் கொடுத்துருக்க ஃபார்ம் எழுதாமலே டைரெக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டெப் எழுதிடலாம். எப்படின்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 20ஐயும் 48ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 12ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 12 × x = 20 × 48. இந்த ஸ்டெப் வந்துட்டா இதில் சப்ஸ்டியூட் பண்ணாமலேயே இந்த ஸ்டெப் டைரெக்டாக இதிலிருந்து எழுதிடலாம். அப்போ x = 20 × 48 டிவைடட் பை 12 ரைட் சைடில் வரும்போது டிவிஷன் ஆயிரும். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்காது, ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணும். 1 12 is 12, 4 12s are 48. 20ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 80. அப்போ ஆன்சர் என்னது? 80. த ரெக்யூட் ப்ரைஸ் இஸ் 80. அப்போ இந்த 80ங்கிற ரேட்டு எத்தனுடைய பனானாஸோட காஸ்ட்டு? 48 பனானாஸோட காஸ்ட்டு தான் 80. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், a group of 21 students pay rupees 840 as the entry fee for a magic show. How many students entered the magic show if the total amount paid was 1680 rupees? ஆக்சுவலாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 21 ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க எங்கே போகிறாங்க? மேஜிக் ஷோவுக்கு போகிறாங்க. 21 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகணும்னா 840 ருபீஸ் பே பண்ணணும். அப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுன்னு தெரியல. இன்னொரு குரூப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க, 1680 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க? இப்போது நீங்கள் போகிறீங்க, உங்கள் குரூப்பில் 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேஜிக் ஷோக்காக 840 பே பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எத்தனைன்னு கொடுக்கலாம், ஆனால் அவங்க 1680 பே பண்ணியிருக்காங்களாம். கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜிக் ஷோவுக்கு என்ட்ரு ஆகுறாங்க இந்த ப்ரைஸில் 1680. அப்போ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு வைக்கணும். லெட் எக்ஸ் பி த ரெக்யூட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். 21 ஸ்டூடெண்ட்ஸா? 21 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்? 840. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஃபீஸ் எவ்வளவு? 1680. அப்போது இதை பார்க்கணும். 840லேருந்து 1680 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ட்ரி ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். இன்க்ரீஸ்.
அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் இது என்ன ப்ரொபோர்ஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீசஸ். இன்க்ரீஸ் ஆனால் the entry fees also increases. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் x1/y1 = x2/y2. இது இப்படி பண்ணாமல் கிராஸாகவும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். 21ஐயும் 1680ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் x × 840. இப்படி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா x1/y1னா இதை x1 x2ன்னு எடுக்கணும், இதை y1 y2ன்னு எடுக்கணும். x1/y1னா 21/840 ஈக்குவல் y1 என்னது 840. நெக்ஸ்ட்டு x2/y2. அப்போ x / 1680. இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 840 × x ஈக்குவல் 21 × 1680. அதே தான் கிடைக்கும். x × 840 ஈக்குவல் 21 × 1680. ஷார்ட்டான மெத்தட்னா இதான், கிராஸாக இப்படியே பண்ணிடலாம். நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி ஃபீஸ் எழுதியிருக்கோம்ல, இதுலையே நம்ம கிராஸாக பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் எழுதாமலேயே டேரெக்டாக இது எழுதிடலாம் அந்த டேபிளர் காலத்துலேருந்து. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்க வச்சுட்டோம் 21 × 1680 / 840. 840 ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகிடும். 0 0 கேன்சல். இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 7 is 7, 2 4s are 2 7s are 14, 3 7s are 21. நெக்ஸ்ட்டு இதை 6 டேபிளில் பண்ணலாமா? 2 6 are 12. இது 6 டேபிளில் பண்ணால் 2 6 are 12, 48. How many 6 are 48? 8 6 are 48, 28. திரும்ப இது 1 2 is 2, 14 2s are 28. 3 × 14. 3 14 மல்டிப்ளை பண்ணால் 42. அப்போ ஆன்சர் என்னது? 42 ஸ்டூடெண்ட்ஸ். Hence 42 students entered the magic show.